யூடியூப் வரலாற்றிலேயே முறையாக ரிலேட்டிவ்ஸை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கலாமா? எப்படியும் என் சொந்தக்காரங்களே என் வீடியோ முழுசாக பார்க்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் உள்ளே போவோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? ஒரு மெய்யழகில் வர கார்த்தி. சரி, நம்ம அப்படி இருக்கமான்னு கேட்டால் ஏன் நான் உட்பட யாருமே கார்த்தியாக இருக்க விரும்புகிறது கிடையாது. எல்லாருமே கார்த்தியை விரும்புவாங்க, ஆனால் கார்த்தியாக இருக்க யாருமே விரும்ப மாட்டாங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மற்றவங்க மேலே வைக்கிற எதிர்பார்ப்பை நம்ம எப்பயுமே குறைச்சிக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு, சின்ன வயசில் நீ உன் சொந்தக்காரனுக்கு ஒரு கிளுகிழுப்பை கொடுத்துருப்ப. ஆனால் நீ இப்போ என்ன எதிர்பார்க்குறன்னா, அந்த கிளுகிழுப்புக்கு பரிகாரமாக அவன் சொத்தையே உனக்கு எழுதி தர எதிர்பார்க்குற. என்ன ரங்கா, நியாயமா இதெல்லாம்? நீ இல்லை, நானும் தான். சொந்தக்காரன் கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், வசதியாக ஆகிட்டான்னு நீ அவனுக்கு சீட்டு எழுதி கட்டவோ இல்லை கேரளா வரைக்கும் போய் தகுடு பறிக்கவோ நினைக்காது. அவ்வளோ எஃபர்ட்டை நீ அவன் சொந்த வாழ்க்கையிலே போடு. முன்னேற வாய்ப்பெல்லாம் இருக்குது. அவனால் முன்னேற முடியுதுன்னா உன்னால் ஏன் முடியலன்னு யோசி. ஏன்னா உன்கிட்ட நல்ல எண்ணம் கூட கிடையாது. அப்புறம் நீ இல்லை, நானும் தான். சொந்தக்காரன் வசதியாக இருந்து அவங்ககிட்ட நிறைய காசு இருந்துச்சு, நீ வறுமையில் இருக்க அப்படின்னா நீ காசு கேட்டு அவன் தரலனா அவனை கரிச்சு கொட்டாத. யார் எவ்வளோ காசு வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற கடனும் கமிட்மெண்ட்டும் இருக்க தான் செய்யும். அப்படியே அவன் உனக்கு கடன் கொடுத்தாலும் நீ என்ன எதிர்பார்க்குறன்னா அவன் திரும்ப கேட்கக்கூடாதுன்னு கூட கிடையாது. அவன் அதை மறந்துடணும்னு எதிர்பார்க்குறேன். அது எப்படி சரியாக இருக்கும்? மறுபடியும் சொல்கிறேன், நீ இல்லை, நானும் தான். பத்திரிக்கையில் பேர் போடல, நேரில் வந்து கூப்பிடலை அப்படின்னு சொல்லி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாத. ஏன்னா சில நேரம் நம்மளே சூழ்நிலையை கையாள கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு விசேஷ டைமில் தான் சண்டையில் இருக்க சொந்தம் கூட நேரில் பார்த்து சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு நீ அதை வச்சே பஞ்சாயத்து பண்ணாத. இப்போவும் சொல்கிறேன், நீ இல்லை, நானும் தான். சமுத்திரம் வானத்தை போல் படம் பார்த்துட்டு அண்ணன் தம்பி எதிர்பார்க்கறது, சூரிய வம்சம் படம் பார்த்துட்டு சொந்தக்காரனை அதேமாரி எதிர்பார்க்கறது, அதெல்லாம் முட்டாள்தனம்னு நீ இப்போ புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை அப்படின்னு காமெடி ஷோ பார்த்துருப்பேன் இல்லையா? அதை மாதிரி தான் அதுவும் ஒரு கற்பனை, அவ்வளோதான். அதை நீ நிஜத்தில் எதிர்பார்க்கறது நீ என்னை விட ஒரு பெரிய முட்டாளை பார்க்க ஆசைப்படுறதுக்கு சமம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி, ஒரு முடிவுக்கு வருவோம். சொந்தக்காரங்கன்னா முன்ன பின்ன அப்படி இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் சராசரி மனுஷங்க தான். இன்னும் சொல்லப்போனால் நீயும் அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான். ஸோ நீ அவங்கக்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்குறியோ அப்படியெல்லாம் நம்ம முதல்ல இருக்கமான்னு பார்த்துக்கோ. நீங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப மோசமான சொந்தக்காரங்களும் இருக்க தான் செய்வாங்க. அதே நேரம் நல்லவங்களும் அதில் இருப்பாங்க. இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். யாரையுமே எப்பயுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடந்து போயிருங்க. நன்றி, வணக்கம்.